நீ சென்ட்ரல்ல 2 லேபிள் தான் பெரிய லேபிள். ஒன்னு செந்தில், இன்னொன்னு குணா. அவங்க 2 பேருக்கு ரொம்ப நாளா பகை இருக்கு. ஐயா, இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள வர ட்ரக் மொத்தம் ஒரு ஆள் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. செந்தில். செந்திலோட பிசினஸ் இப்ப ஜெயிலுக்குள்ள பாத்துக்கிறவன் தாஸ். இவன் தான் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள ட்ரக்ஸ் எப்படி வரணும், அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணன்றதை டிசைட் பண்றான். ராஜு. செந்திலுக்கு ஜெயிலுள்ள பிசினஸ் இவ்வளவு நல்லா நடக்குதுன்னா அதுக்கு இவனும் ஒரு முக்கியமான காரணம். ஜெயிலுள்ள செந்தில் இருக்கிறது 7வது பிளாக். அதுல இருக்கிற அத்தனை இன்மேட்ஸுமே அவனுக்கு வேலை செய்யறவங்க தான். யாருக்குமே பயப்பட மாட்டானுங்க. அவன் கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை ஜெயிலுலயே வச்சு முடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் குணா. குணாக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுக்குறவன் வேலு. வேலு தம்பி சிவா. குணா பசங்க இருக்கிற 11வது பிளாக்ல இருந்து குணாக்காக வேலை செய்யறது மணி. ராஜன் காலத்துல இருந்து இவங்க எல்லாருக்குமே காட்ஃபாதர் மாதிரி. இந்த 2 கேங்கும் சண்டை போடாம தடுக்கிறதே நமக்கு ஜெயிலுக்குள்ள பெரிய வேலை. அவன் ஆரம்பம். எழுதியிருக்கான்ல, முட்டை 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 முட்டை. வர்றான் ஹிட் ரிப்பீட், அடுத்து வர்றான் ஹிட் ரிப்பீட், அடுத்து வர்றான் ஹிட் ரிப்பீட். ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க சார்? ப்ளீஸ். நான் செய்யலடா. தானே 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 தானே. ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் சரி, நீங்க 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 ஜெயிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. டேய், நான் என்ன ஜெயிக்க போறோம்? நீங்க ஜெயிச்சிட்டாங்கடா. டேய், அவன் ப்ரோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் நான் எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்க? கம் ஆன், கங்க்ராச்சுலேஷன். கம். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. பணம் நல்லா இருக்கியா? சிவம் தூபே, பேட்டை மட்டும் ஆட்டினா பத்தாதுடா, காலையும் சேர்த்து ஆட்டணும்டா. எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளியா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சுற்றி நின்று ஊரே இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.